ஹாய் ஹலோ திஸ் இஸ் சானிக்கே. ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு சீசனல் வேர்டில் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா பி கேர்ஃபுல் வென் யூ ஆர் இன் த வில்டர்னஸ். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் ஒரு சில சீசனில் அல்லது இந்த பூமியில் வாழ்கிற வரைக்குமே கூட நம்ம எப்படி இஸ்ரவேல் ஜனங்க கத்தர் கொடுத்த கானானாகிய கத்தருடைய வாக்கு தத்த தேசமாகிய அதை நோக்கி அவங்க இது எகிப்திலிருந்து எகிப்து போற வழியில இன் பிட்வீன்ல தே ஹேட் டு ஃபேஸ் எ வில்டர்னஸ். கத்தருடைய வாக்குகள் சுந்தரிக்கிறதுக்கு முன்னாடி there is a wilderness. பட் அங்க நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் முக்கியமா ரெண்டு விஷயத்துல எப்படி இஸ்ரவேல் ஜனங்க எப்படி தங்களுடைய பழைய வாழ்க்கையாகிய ஈஜிப்டை விட்டு அவங்க வந்தாங்க, அதே மாதிரி நம்ம வேர்ல்டை விட்டு கத்தருடைய கானான் தேசத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க பண்ண மிஸ்டேக் ஆகிய மொத்தம் ரெண்டு மிஸ்டேக் பண்ணாங்க. ஒன்று அந்த வில்டர்னஸ்ல தேவேர ரோமி அங்கேயே சுத்திட்டு இருந்தாங்க, தேவையில்லாம சுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்த செய்யாதபடி இந்த சீசன் ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு வில்டர்னஸ்க்குள்ள நீங்க ஒரு வேலை இருக்கலாம், ஏதோ ஒரு வெறுமையான சூழ்நிலை இருக்கலாம், அல்லது வாக்குத்தத்தை நோக்கி எப்போன்னு காத்திருக்கலாம். அந்த பாதையில போகும்போது நம்மளோட சுய புத்தி மேல் சார்ந்து நம்மளுடைய மோசஸ் மேல கோவப்பட்டு, நம்மளுடைய மோசஸ் யாருன்னா ஜீசஸ் தான். நம்மளோட இயேசு மேல அவர் தான் நம்மள நடத்திட்டு இருக்கு. ஒரு சில நேரத்துல ஜீசஸ் அன்பானவர், ஆனா ஒரு சில நேரத்துல நம்மள அவர் என்ன கரெக்ட் பண்ணுவார். ஒரு சில நேரத்துல இப்படி செய்யணும் அவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிற புத்திரனை சிரிச்சுக்கிறாரு. ஸோ அப்போ நம்மளுடைய விருப்பங்களின்படி சில சூழ்நிலைகள் இல்லாத அப்போ கோவப்பட்டு அவர் பேச்சு கேட்காம நம்மளோட சுய புத்தியில தேவையில்லாம வனாந்திரத்தை சுத்தி தெரியாம என்னெல்லாம் மோசஸ் சொல்றாரோ, அதாவது என்னெல்லாம் ஜீசஸ் சொல்றாரோ அதை கேட்டு நடக்கிற கிருபையை கத்து நம்ம நிச்சயமா தருவார். அண்ட் ஆல்சோ இன்னொரு மிஸ்டேக், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு இந்த வனாந்தரத்துல இருக்கும்போது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா வனாந்தரத்தை இருக்கும்போது என்ன பாவத்துக்கான வழிகள் இருக்கு. இன்னும் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு அந்த பாவங்களே மறுபடியும் செஞ்சாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அவங்க அங்கிருந்து அதே பிராக்டிஸை இங்கேயும் வனாந்தரத்துல பண்ணாங்க. அதனால அவங்களோட வாக்குறத ஒரு பக்கம் தாமதிச்சு இல்லாம தேவையில்லாம சுத்தினது இல்லாம கத்தரை என்ன பண்ண கோபம் மூட்டினாங்க. ஸோ இந்த இடத்துல கோபம் மூட்டாதபடியும் எந்த பாவத்துல போய் எந்த 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 வித பின்மாற்றத்துக்கு போகாதபடியும், கத்தரை கோபம் மூட்டாதபடியும், தேவையில்லாத வனாந்திரத்தை சுற்றி தெரியாதபடியும் கத்தர் இந்த சீசன்ல உங்களை நிச்சயமாக பாதுகாத்து அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதை எப்படியாவது சென்றடைகிற வரைக்கும் அவருக்கு உண்மையா அவருக்கு காத்திருக்க எப்படியா சென்றடைகிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி இருக்க போறோம் அப்படின்றதுக்காக கூட இப்பவே நம்மள நல்லா பக்காவா ட்ரைனிங் பண்ணி அங்கேயும் கத்தருக்கு உண்மையா இருக்கிறதுக்காக கத்தர் நம்மள என்ன பண்ணிட்டு குவாலிஃபை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உன்னுடைய கத்தராக இது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவர் இன்னும் அதிகமாக அன்பு கூறுகிறவர்களாய், நம்முடைய தெய்வத்தை அன்பு கூறுகிறவர்களாய் கத்தர் நம்மை நிச்சயமா மாற்றுவாராக. ஸோ இந்த சீசன்ல பி கேர்ஃபுல் with and avoid yourself from unwanted roaming in the wilderness, and also from all the sins that are trying to pull you back. தேவையில்லாத வனாந்திரத்தை சுற்றி தெரியாமையும் எந்த பின்மாற்றத்துக்கும் போகாமலும் இந்த சீசன்லையும் கத்தர் உங்களை நிச்சயமாக பாதுகாப்பாராக. என்னெல்லாம் மோசஸ் சொல்றாரோ, என்னெல்லாம் ஜீசஸ் சொல்றாரோ அதன்படியே செய்ய கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கு, ஜீசஸ்குள்ள சந்தோஷமா இருக்கு. அவர் தேவையான கிருபைகளை நிச்சயமாக தருவாராக. அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு சீக்ரெட் என்னன்னா, வனாந்திரத்தை கடக்கிறதுக்கு கத்தரை பாடுகிற துதி தான். ஸோ இஸ்ரவேல் ஜனங்க முழுமுழுது கத்தரை கோபப்படுத்திட்டாங்க. அப்படி ஒருவேளை அந்த மாதிரி செய்யாம இருக்கணும்னா எப்பவுமே போல நம்ம கிட்ட இருக்கிற வெப்பனை அதை நமக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். என்ன வெப்பனா கத்தரை பாடுகிற பாடல், கத்தரை துதிக்கிற துதி உங்களுடைய நாவை விட்டு விளக்காமல் நம்ம முற்றிலும் காத்துக்கொள்ள கர்த்தர் நிச்சயமாய் நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவாராக. See you next video. Bye.